மாமா கூப்பிடுவது மரணத்தை நிகழ்த்ததான் என தெரியவில்லை அந்த பிஞ்சு இதயங்களுக்கு. அமைதியாக உறங்க வேண்டிய நள்ளிரவு நேரத்தில் மொத்த ஊரும் அலறிக்கொண்டே ஓடியது அந்த இடத்தை நோக்கி. வாயால் பேச வார்த்தைகள் இல்லாமல் சுருண்டு விழுந்தனர் 2 பேர். கீழே கிடந்த 2 உடல்களையும் கனத்த இதயத்துடன் எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்தனர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள மாதனூர் பகுதியை சேர்ந்தவர் யோகராஜ். இவருக்கு தர்ஷன் என்கிற 4 வயது மகனும் யோகித் என்கிற 6 வயது மகனும் இருந்தனர். யோகராஜின் நண்பரான வசந்த் என்பவர் 2 குழந்தைகளையும் வெளியே அழைத்து சென்று தின்பண்டங்களை வாங்கி கொடுப்பது வழக்கம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல யோகராஜின் 2 மகன்களையும் வசந்த் நேற்று மாலை தனது 2 சக்கர வாகனத்தில் கடைக்கு அழைத்து சென்றுள்ளார். அந்த பயணம் மரணத்தை நோக்கிய பயணம் என்று அந்த பிஞ்சுகளுக்கு தெரியவில்லை. நீண்ட நேரம் ஆகியும் வசந்த் மற்றும் 2 குழந்தைகளும் வீடு திரும்பவில்லை. வசந்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த யோகராஜ் ஆம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட ஆம்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வேலூர் மாவட்டம் சிங்கல்பாடி அருகே உள்ள செங்காத்தம்மன் கோவிலின் பின்புறம் 2 உடல்கள் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா மற்றும் ஆம்பூர் போலீசார் 2 உடல்களையும் மீட்டனர். சடலமாக மீட்கப்பட்ட 2 குழந்தைகளும் யோகராஜின் மகன்கள் என்பது தெரிய வரவே பெற்றோர் மட்டுமின்றி மொத்த கிராமமும் கதறி எழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது. இதனைத் தொடர்ந்து 2 குழந்தைகளின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வசந்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. யோகராஜுக்கு வசந்த் கடனாக 14,000 ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். அந்த பணத்தை வசந்த் திருப்பி கேட்டு வந்துள்ளார். அப்போது உன் மனைவியிடம் பணம் கொடுத்து விட்டேன் என யோகராஜ் கூறியுள்ளார். இதனால் வசந்தகுமாரின் மனைவிக்கும் வசந்தகுமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் வசந்தகுமாரின் மனைவி பிரிந்து சென்றுள்ளார். தனது மனைவி பிரிந்து சென்றதற்கு யோகராஜ் தான் காரணம் என நினைத்து பழி வாங்க காத்திருந்தார் வசந்த். இந்த சூழலில்தான் நேற்று யோகராஜின் 2 குழந்தைகளையும் தனது பைக்கில் அழைத்து சென்று மனசாட்சியே இல்லாமல் பிஞ்சுகளை அடித்து கொலை செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 14,000 ரூபாய் கடனுக்காக பூமியில் வாழ வேண்டிய 2 பிஞ்சுகளும் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த கிராமத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.